Dear students, in the past few classes, we have been studying about modern historians. We first studied about Edward Gibbon. Next, we studied about Leopold von Ranke. Third, we studied about Karl Marx. And now we are studying about Arnold Toynbee. அன்புக்கினிய மாணவர்களே, கடந்த சில வகுப்புகளாக நவீன கால வரலாற்றாசிரியர்களை பற்றி படித்துக் கொண்டிருக்கின்றோம். குறிப்பாக சில வரலாற்று ஆசிரியர்களை தேர்வு செய்து அவர்களை பற்றி மட்டும் படிப்போம். அப்படி அந்த வரிசையில் இதுவரை எட்வர்ட் கிப்பன் என்கின்ற ஆங்கிலேய எழுத்தாளரை, ஆங்கிலேய வரலாற்றாசிரியரை படித்தோம். லியோபோல்ட் வான் ராங்கி என்கின்ற ஜெர்மானிய வரலாற்றாசிரியரை பற்றி படித்தோம். கார்ல் மார்க்ஸ் என்கின்ற ஜெர்மானிய வரலாற்றாசிரியரை பற்றி படித்தோம். இன்னும் ஒரு ஆங்கிலேய வரலாற்றாசிரியரான அர்னால்ட் டாயன்பியை பற்றி படிப்போம். So, Arnold Toynbee was a 20th century historian from England. His magnum opus was a study of history in 12 volumes. His other major works were Nationality and War, Greek Historical Thought, Civilization on Trial, A Historian's View of Religion, autobiographical work. ஆக 20ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர் அர்னால்ட் டாயன்பி. அவருடைய சிறந்த புத்தகம் மேக்னம் ஆப்பஸ் என்று சொல்வார்கள். மேக்னம் ஆப்பஸ் என்று சொன்னால் ஒரு தலை சிறந்த புத்தகம். A study of history. அவருடைய சிறந்த புத்தகமாக கருதப்படுவது A study of history. இந்த புத்தகம் 12 தொகுப்புகளில் 12 பகுதிகளாக 12 volumes ஆக எழுதப்பட்டது. ஆக அது ஒரு புத்தகம், ஒரே இதுதான். ஆனால் அது 12 தொகுப்புகளாக, அதாவது 12 வால்யூம்ஸ்களாக, பார்ட் 1, பார்ட் 2, வால்யூம் 1, வால்யூம் 2, வால்யூம் 3, வால்யூம் 4, வால்யூம் 5, அப்படி 12 வால்யூம்கள் கொண்ட புத்தகம் தான் A Study of History. இது இல்லாமல் அர்னால்ட் டாயன்பியுடைய ஸ்டடி ஆஃப் ஹிஸ்டரி இல்லாமல் அவர் இதர புத்தகங்களையும் எழுதியிருக்கிறார். அதில் குறிப்பிடத்தக்கவை நேஷனாலிட்டி அண்ட் வார், தேசியமும் போரும், கிரீக் ஹிஸ்டாரிக்கல் தாட், கிரேக்க வரலாற்று சிந்தனைகள், சிவிலைசேஷன் ஆன் ட்ரையல், நாகரீகத்தின் ட்ரையல் அல்லது நாகரீகத்தை பற்றிய ஒரு விசாரணை, சிவிலைசேஷன் ஆன் ட்ரையல், A historian's view of religion, ஒரு வரலாற்றாசிரியர் இன் சமய கருத்துக்கள், ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க். ஆட்டோபயோகிராபிக்கல் ஒர்க் என்று சொன்னால் சுயசரிதை. ஆக இது அவருடைய புத்தகங்கள். Arnold Toynbee's A Study of History is considered to be one of the greatest single-handed historical achievement. This book examined the genesis, growth and decay of all the civilizations of mankind. It is a meta-history which is one of the most ambitious projects in historical synthesis ever attempted by a single author. This book will remain unrivaled for its learning, erudition, comprehension, interpretation, analysis, and synthesis. Toynbee, in his study of history, has tried to raise a question: which is the best form or proper field of historical study? He has raised the question like, is the nation state the best form to study historical
to have an historical study, or is it a society by means of which we can study history, on the basis of which we can study history? But finally he concludes that civilization is the best form or object to have an historical study. And he says that civilization is a species of society. அன்புக்கினிய மாணவர்களே, வரலாற்று வரைவியலில் ஒரு தனிநபரின் மிக பிரம்மாண்டமான உழைப்பு என்று சொல்லப்பட்டால் அது a study of history என்று சொல்லப்படுகிறது. அர்னால்ட் டாயன்பி உடைய a study of history என்கின்ற அந்த 12 தொகுப்புகளில் வந்திருக்கக்கூடிய நூல்தான் ஒரு தனி மனிதன் செய்திருக்கக்கூடிய பிரம்மாண்டமான வரலாற்று வரைவியல் சாதனை என்று சொல்லப்படுகிறது. இந்த புத்தகத்தில் அர்னால்ட் டாயன்பி ஒரு நாகரீகம் எப்படி தொடங்குகிறது, அது எப்படி வளர்கிறது, அது எப்படி வீழ்ச்சி அடைகிறது என்பதை பற்றி படித்திருக்கிறார், என்பதை பற்றி ஆய்வு செய்திருக்கிறார், என்பதை பற்றி பேசுகிறார். வரலாற்று வரைவியலில் மிக பிரம்மாண்டமான ஒரு சாதனையாக இந்த புத்தகம் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இதுவரை இருக்கக்கூடிய ஆய்வுகளை, இதுவரை இருக்கக்கூடிய கருத்துக்களை, இதுவரை இருக்கக்கூடிய வரலாற்று செய்திகளை எல்லாம் ஒன்றாக தொகுத்து ஒரு புதிய பரிமாணத்தில் வரலாறை கொடுத்ததற்காக இந்த புத்தகம் பேசப்படுகிறது. சிந்தசிஸ் என்கின்ற ஒரு சொல் உண்டு வரலாற்று. இந்த சிந்தசிஸ் என்கின்ற சொல் மிக முக்கியமான ஒரு சொல் வரலாற்று வரைவியல். ஏன் என்று சொன்னால், சிந்தசிஸ் என்று சொன்னால் இதுவரை கண்டிருக்கக்கூடிய, இதுவரை மனித குலம் சந்தித்திருக்கக்கூடிய அனைத்து ஆதாரங்களையும் ஒன்றாக தொகுப்பது. இதுவரை மனித குலம் பேசி வந்திருக்கக்கூடிய தத்துவங்களை எல்லாம் ஒன்றாக தொகுப்பது. அப்படி தொகுத்து ஒரு புதிய பரிமாணத்தில் கொடுப்பது சிந்தசிஸ். ஆக ஹிஸ்டாரிக்கல் சிந்தசிஸில் இது ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பு என்று சொல்கிறார்கள். இந்த புத்தகம் நமக்கு கொடுக்கக்கூடிய கற்பித்தல்களில், நிபுணத்துவத்தில், புரிதல்களில், இது வரலாற்றை பற்றி சொல்லியிருக்கக்கூடிய யூகங்களில், இது வரலாற்றில் செய்திருக்கக்கூடிய அனாலிசிஸ் என்று சொன்னால் தொகுப்பு, அனாலிசிஸ் என்று சொன்னால் ஆய்வு, அனாலிசிஸ் என்று சொன்னால் ஆய்வு, மற்றும் சிந்தசிஸ், சிந்தசிஸ் என்று சொன்னால் தொகுப்பு, தொகுப்பது. ஆக எல்லாவற்றிலும் கற்பித்தல்கள், எருடிஷன், எருடிஷன் என்று சொன்னால் புலமை, நிபுணத்துவம், காம்ப்ரஹென்ஷன் என்று சொன்னால் அது நமக்கு வழங்கக்கூடிய புரிதல், இன்டர்பிரேஷன் என்று சொன்னால் அது அதன் அந்த புத்தகம் நமக்கு வழங்கக்கூடிய யூகங்கள், அனாலிசிஸ் ஆய்வு, மற்றும் சிந்தசிஸ் தொகுப்புகள். ஆக இது எல்லாவற்றையும் சிறப்பாக இதுவரை யாரும் செய்திராத வகையில் இனி வரக்கூடிய காலகட்டங்களிலும் யாரும் செய்திராத வகையில் இந்த புத்தகம் அமைந்திருப்பது. இந்த புத்தகத்தின் முதல் கேள்வியாக அர்னால்ட் டாயன்பி எழுப்பக்கூடிய கேள்வி என்னவென்று சொன்னால், வரலாற்று வரைவியலுக்காக வரலாற்றை பற்றி படிக்கின்ற வேளையில் எந்த அடிப்படையில் படிக்க வேண்டும்? தேசங்களின் அடிப்படையில் படிக்க வேண்டுமா? தேசிய வரலாறுகளின் அடிப்படையில் படிக்க வேண்டுமா? இங்கிலாந்து வரலாறு, பிரெஞ்சு வரலாறு, ஜெர்மன் வரலாறு, இந்திய வரலாறு,
பாகிஸ்தான் வரலாறு, இலங்கை வரலாறு அப்படி தேசங்களின் வகையில் படிக்க வேண்டுமா, அல்லது சமூகங்களின் வகையில் படிக்க வேண்டுமா? சமூகங்கள் என்று சொன்னால் மிக சிறியதாகிவிடும். தமிழ் சமூகத்தை பற்றி, ஆங்கிலேய சமூகத்தை பற்றி, ஜெர்மானிய சமூகத்தை பற்றி, இன்னும் சிறிது சிறிதாக தமிழ் சமூகத்தையே நாம் தமிழ் சமூகத்துக்குள்ளேயே பல்வேறு சமூகங்கள் ஒளிந்திருப்பதை நாம் பார்க்க முடியும். இந்திய சமூகத்தில் பல்வேறு சமூகங்கள் ஒளிந்திருப்பதை பார்க்க. ஆக தேசியங்களின் அடிப்படையில் படிக்க வேண்டுமா, சமூகங்களின் அடிப்படையில் படிக்க வேண்டுமா என்ற கேள்வியை எழுப்பிவிட்டு அவர் சொல்கிறார், தேசியத்தின் அடிப்படையிலும் படிக்கக்கூடாது, சமூகங்களின் அடிப்படையிலும் படிக்கக்கூடாது, நாகரிகத்தின் அடிப்படையில் படிக்கணும். சிவிலைசேஷன், நாகரிகங்களின் அடிப்படையில் வரலாறுகள் படிக்கப்பட வேண்டும் என்று அவர் பதிலளிக்கிறார். So, as we said earlier, Arnold Toynbee identifies 26 civilizations. He says, civilizations should be the base of historical studies, and the world has experienced 26 civilizations. Of these 26 civilizations, most of the civilizations are dead and gone. Some of the civilizations continue even today. So he studies about this 26 civilizations. These civilizations are the Western civilization, 2 Orthodox Christian civilizations, the Iranian civilization, the Arabic civilization, the Hindu civilization, 2 Far Eastern civilizations, the Hellenistic civilization, the Syriac civilization, the Indic civilization, the Cynic civilization, the Minoan civilization, the Sumerian civilization, the Hittite civilization, the Babylonian civilization, the Andean civilization, the Mexican civilization, the Yucatec civilization, the Mayan civilization, the Egyptian civilization, and 5 arrested civilizations which are Polynesian, Eskimo, Nomadic, Ottoman and Spartan. So, அன்புக்கினிய மாணவர்களே, நாம் ஏற்கனவே சொன்னது போல், நாம் சற்று முன் சொன்னது போல், அர்னால்ட் டாயன்பி வரலாறை நாம் படிக்க வேண்டும் என்று சொன்னால் வரலாற்றின் அடிப்படையாக நாகரிகங்களை கொண்டுதான் படிக்கணும். தேசங்களின் வரலாறு படிப்பதோ அல்லது சிறு சிறு சமூகங்களின் வரலாறை படிப்பதோ சரியான விஷயம் அல்ல. நாகரிகங்கள் என்பது பல்வேறு தேசங்களை உள்ளடக்கி இருக்கும். நாகரிகங்கள் என்பது பல்வேறு சமூகங்களை உள்ளடக்கி இருக்கும். இந்த நாகரிகத்தை எடுக்கின்ற போது அதற்குள் வரக்கூடிய தேசங்கள், அதுக்குள் வரக்கூடிய சமூகங்களுக்கெல்லாம் ஒரே வகையான சமய கோட்பாடுகள், ஒரே வகையான கலாச்சார பண்பாட்டு அலகுகள் அவர்களிடம் தென்படும். ஆக நாகரிகங்களின் அடிப்படையில் தான் நாம் வரலாறை படிக்க வேண்டும். நாகரிகங்கள் என்பது மனிதர்கள் அவர்கள் தேசமாக இருந்தாலும் சரி, அவர்கள் சமூகங்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் ஒரு வகையான பண்பாட்டு ஒற்றுமையும் சமய ஒற்றுமையும் இருக்கும் என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். அப்படி அவர் நாகரிகங்களை பற்றி பேசுகின்ற வேளையில் உலகம் இதுவரை 26 நாகரிகங்களை பார்த்திருப்பதாகவும், அந்த 26 நாகரிகங்களில் பல நாகரிகங்கள் மறைந்து விட்டதாகவும், இன்று வரை சில நாகரிகங்கள் மட்டுமே தொடர்ந்து வந்து கொண்டிருப்பதாகவும் சொல்கிறார். ஆக அவர் இந்த 26 நாகரிகங்களை பற்றி படித்திருக்கிறார். அந்த 26 நாகரிகங்கள் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் அல்லது மேற்கத்திய நாகரிகம், 2 ஆர்த்தடாக்ஸ் கிறிஸ்டியன் சிவிலைசேஷன்ஸ் அல்லது 2 கிறிஸ்துவ நாகரிகங்கள், ஈரானியன் சிவிலைசேஷன், ஈரான் உடைய நாகரிகம், த அரபிக் சிவிலைசேஷன், அரபு நாகரிகம், த ஹிந்து சிவிலைசேஷன், இந்து நாகரிகம், 2 ஃபார் ஈஸ்டர்ன் சிவிலைசேஷன்ஸ், கிழக்கு நாகரிகங்கள், த ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன், அதாவது கிரேக்க நாகரிகத்தை த ஹெலனிஸ்டிக் சிவிலைசேஷன் என்று சொல்கிறார்கள், த சிரிக் சிவிலைசேஷன், த இண்டிக் சிவிலைசேஷன், த சினிக் சிவிலைசேஷன், த மினோவன் சிவிலைசேஷன், த சுமேரியன் சிவிலைசேஷன்,
the Hittite civilization, the Babylonian civilization, the Andean civilization, the Mexican civilization, the Yucatec civilization, the Mayan civilization, the Egyptian civilization, plus 5 arrested civilizations, which are Polynesian, Eskimo, Nomadic, Ottoman, and Spartan. ஆக இந்த நாகரிகங்களை பற்றி, இந்த நாகரிகங்கள் தான் உலகம் இதுவரை கண்டிருக்கக்கூடிய நாகரிகங்களாக அவர் அடையாளப்படுத்துகிறார். இந்த நாகரிகங்களில் சில நாகரிகங்கள் இறந்து விட்டவை என்றும் அவர் சொல்கிறார். சில நாகரிகங்கள் வாழக்கூடியவை. எப்படி இருப்பினும் இந்த 26 நாகரிகங்களை பற்றி அவர் படித்திருக்கிறார். After identifying that civilization should be the basic unit of historical study, Toynbee identifying 26 such civilizations, among which many are dead and some are living, Toynbee deals with the next question. The next question is, how do civilizations have the genesis? How do they grow? Why do they decay? So these 3 questions he has tried to answer. So how does civilizations come up? How do they originate? That has been his question. So he says that some societies fail while others emerge as civilization. So what is the reason? He says neither race nor geographical condition are factors that help in the genesis of a civilization. But 2 important factors are there. One is a creative minority, which is about a dynamic leadership of a group of people, a small group of people who are intelligent, far-sighted, hard-working, and extremely competent. And the next is neither 2 favorable situations which would lead to lethargy and nor 2 unfavorable situations which would kill the initiative. So he identifies these 2 factors to be the factors which promote civilization. So அன்புக்கினிய மாணவர்களே, டாயின்பி அவர்கள் வரலாறை நாகரிகங்களின் அடிப்படையில் தான் படிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு உலகத்தில் 26 நாகரிகங்கள் இதுவரை இருந்திருக்கின்றன என்று சொன்ன பிறகு அந்த 26 நாகரிகங்களில் சில நாகரிகங்கள் இறந்துவிட்டன, சில நாகரிகங்கள் இன்று வரை தொடர்கின்றன என்று சொன்ன பிறகு நாகரிகங்கள் தோன்றுவதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, நாகரிகங்கள் வளர்வதற்கான அடிப்படை காரணங்கள் என்ன, நாகரிகங்கள் ஏன் வீழ்ச்சி அடைகின்றன என்பதற்கான காரணங்கள் என்ன என்பதை படித்திருக்கிறார். முதலில் நாகரிகங்கள் எப்படி தோன்றுகின்றன என்பதை பேசுகின்ற வேளையில் அவர் சொல்கிறார், நாகரிகங்கள் இன அடிப்படையில் தோன்றுவது இல்லை. நாகரிகங்கள் இன அடிப்படையில் தோன்றுவதற்கு வகை இல்லை. அல்லது நாகரிகங்கள் இன அடிப்படையில் தோன்றினாலும் அவை சமூகங்களாகவே இருக்கின்றன, அவை நாகரிகங்களாக வளர்வது இல்லை. அதேபோல் ஒரு பகுதியின் புவியியல் அமைப்பு நாகரிகங்களை எடுத்து விடுவது இல்லை. ஆக இனங்களோ இன அடிப்படையிலோ அல்லது புவியியல் அடிப்படையிலோ நாகரிகங்கள் அமைந்தோ அல்லது வளர்வதோ இல்லை. ஆக நாகரிகங்கள் வளர்வதற்கான அடிப்படை காரணங்கள் ஒரு கிரியேட்டிவ் மைனாரிட்டி என்று அவர் சொல்கிறார். கிரியேட்டிவ் மைனாரிட்டி என்று சொல்வது அந்த நாகரிகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சில மக்கள், ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய மக்களில் ஒரு சில மக்கள் அவர்களுடைய திறமையின் காரணமாக, அவர்களுடைய தலைமைத்துவத்தின் காரணமாக, அவர்களுடைய கடுமையான உழைப்பின் காரணமாக அந்த சிறு சமூகம் ஒரு நாகரிகமாக மலர்கிறது. ஆக ஒரு நாகரிகம் மலர்வதற்கு தேவையான விஷயம் என்னவென்று சொன்னால் ஒரு கிரியேட்டிவ் மைனாரிட்டி. கிரியேட்டிவ் மைனாரிட்டி என்று சொன்னால் ஒரு தலைமைத்துவம் கொண்ட ஒரு சிறு குழு அந்த சமூகத்தில் இருந்தால் அந்த சமூகம் நாகரிகமாக மலர்கிறது என்று சொல்கிறார்.
அதேபோல் இன்னொரு காரணத்தையும் அவர் அடையாளப்படுத்துகிறார். அந்த காரணம் என்னவென்று சொன்னால், சாதகமான சூழல்கள் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, மிகையாக இருந்து விடக்கூடாது. எதிரான சூழல்களும் மிகையாக இருந்து விடக்கூடாது. சாதகமான சூழல்கள் மிகையாக இருந்துவிட்டால் ஒரு சமூகத்தில் சோம்பேறித்தனம் வந்துவிடும். ஆக அந்த சமூகம் நாகரிகமாக மலராது. பாதகமான அம்சங்கள் அந்த சமூகத்தை எதிர்கொண்டால் அந்த சமூகத்தால் வளர முடியாது. ஆக இரண்டு காரணங்கள் அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒரு நாகரிகம் மலர்வதற்கு, ஒரு சமூகம் நாகரிகமாக மலர்வதற்கு இரண்டு காரணங்களை அவர் அடையாளப்படுத்துகிறார். ஒன்று, கிரியேட்டிவ் மைனாரிட்டி, ஒரு தலைமைத்துவம் கொண்ட மக்கள். இரண்டு, அதிகமான சாதகமான சூழல்களும் இருக்கக்கூடாது, அதிகமான பாதகமான சூழலும் இருக்கக்கூடாது. ஆக இந்த இரண்டு அடிப்படைகளில் அவர் நாகரிகங்கள் மலர்கின்றன என்று சொல்கிறார். Arnold Toynbee, after identifying that civilizations are the basic unit of historical study, identifying that there have been 26 civilizations in the world till to date, and of these 26 many have died and some are even continuing even today, we enters into the question, how do civilizations originate, how do they grow, why do they decay? And when we took up the first question, how do civilizations originate, we identified two factors: the necessity of a creative minority and a favorable situation which is not too much favorable and which is not too unfavorable also. And after identifying these two situations for the origination of a civilization, Arnold Toynbee comes to his main theory, which is the challenge and response theory. He says a civilization is the product of interplay of challenge and response. In other words, he says, before the emergence of a civilization, you have the society. The society is faced with series of challenges, series of issues, series of problems, series of questions. And if the society responds to this challenges, issues, problems with good solutions, good answers, with appropriate answers, appropriate solutions, the society emerges into a civilization. So this is his challenge and response theory. This challenge and response theory is true to an individual and also to a society. So when we take an individual from the date of his birth to his death, he is faced with a series of challenges. And how does he respond to these challenges determines the quality of his life. How does he respond to the challenges determines his progress. And likewise, a society, from its initial stage, it has to face challenges in many forms. The challenges could be environment. When a society is faced with an unfavorable environment, the creative minority in the society enables the society to overcome this challenge. And likewise, there could be a series of challenges, and the creative minority in the society, when they respond appropriately with appropriate solutions and appropriate answers to these challenges, the society will, after facing a series of challenges, after providing a series of responses, would emerge as a civilization. So this is what we call it as
challenge and response theory of Arnold Toynbee. So this challenge and response theory determines the origin of a civilization. So அன்புக்கினிய மாணவர்களே, அர்னால்ட் டாயன்பி நாகரிகங்கள் தான் வரலாற்றை படிக்க வேண்டிய அடிப்படை என்று சொன்ன பிறகு, நாகரிகங்களின் அடிப்படையில் தான் வரலாற்றை படிக்க வேண்டும் என்று சொன்ன பிறகு, அடையாளப்படுத்திய பிறகு, உலகத்தில் இதுவரை 26 நாகரிகங்கள் இருந்ததாகவும் அந்த 26இல் பல நாகரிகங்கள் மறைந்து விட்டதாகவும் சில நாகரிகங்கள் மட்டும் தொடர்ந்து வருவதாகவும் சொல்கிறார். அப்படி அவர் சொல்லக்கூடிய வேளையில் அடுத்த கேள்வியை அவர் முன்வைக்கிறார். அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், நாகரிகங்கள் எப்படி உருவாகின்றன, நாகரிகங்கள் எப்படி வளர்கின்றன, நாகரிகங்கள் ஏன் மறைகின்றன? ஆக இந்த 3 கேள்விகளுக்கான விடையை தேடுகிறார் அவருடைய புத்தகமான A Study of History என்ற அந்த புத்தகத்தில். நாகரிகங்கள் ஏன் உருவாகின்றன என்ற கேள்வி எழுப்பிய பிறகு அவர் அதற்கு 2 பதில்களை தருகிறார். ஒரு பதில், ஒரு சமூகம் நாகரிகமாக உருவாக வேண்டும் என்று சொன்னால், நாகரிகம் என்பது ஒரு சமூகத்தில் இருந்துதான் உருவாகிறது. ஆக ஒரு சமூகம் என்பது முதல் அடிப்படை. அந்த சமூகம் காலப்போக்கில் நாகரிகமாக மாறும். ஒரு சமூகம் நாகரிகமாக மாறுவதற்கு 2 தேவைகள் இருக்கின்றன. ஒன்று, அந்த சமூகத்தில் தலைமைத்துவம் நிறைந்த ஒரு சிறு குழு இருக்க வேண்டும். இரண்டாவது, அந்த சமூகத்துக்கு சாதகமான சூழ்நிலை இருக்க வேண்டும். சாதகமான சூழ்நிலை என்பது அதிக மிகைப்படுத்தப்பட்ட அதிக சாதகமாகவும் இருந்துவிடக்கூடாது, அதிக பாதகமான சூழலும் இருந்துவிடக்கூடாது. அப்படி ஒரு நடுநிலையான சூழ்நிலை இருந்துவிட்டால் ஒரு சமூகமானது நாகரிகமாக மாறிவிடும் என்று சொல்கிறார். அப்படி சொல்லிவிட்டு அவர் அவருடைய சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரியை பேசுகிறார். இந்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி என்று சொன்னால் என்னவென்று சொன்னால், ஒரு சமூகமானது தான் உருவாகின்ற வேளையில் அதற்கு பல சவால்கள் எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். இந்த சவால்களுக்கு இந்த சமூகம் எப்படி எதிர்கொள்கிறதோ, எப்படி பதிலளிக்கிறதோ, இந்த சவால்களுக்கு எப்படி தீர்வுகள் காண்கின்றதோ, அந்த அடிப்படையில் அந்த நாகரிகம், அந்த சமூகம் நாகரிகமாக மலரும் என்று சொல்கிறார். அதாவது ஒரு சமூகமானது உருவாகின்ற வேளையில் அதற்கு தொடர்ச்சியாக சவால்கள் இருந்து கொண்டே இருக்கும். இந்த ஒவ்வொரு சவாலையும் அந்த நாகரிகம், அந்த சமூகம் எப்படி எதிர்கொள்கிறதோ அதன் அடிப்படையில் அந்த சமூகம் நாகரிகமாக மலரும். அந்த சவால்களுக்கு சரியான தீர்வுகளும் சரியான பதில்களும் அந்த சமூகத்தால் அழித்துவிட முடியும் என்று சொன்னால், கொடுத்துவிட முடியும் என்று சொன்னால், அந்த சமூகம் நாகரிகமாக மலரும். அந்த சவால்களை சரிவர எதிர்கொள்ள முடியாமல் போனால் அந்த சமூகம் நாகரிகமாக மலராமலே இறந்து போய்விடும். ஆக இந்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி, சவால்களும் அந்த சவால்களுக்கான பதில்களும், சவால்களும் அந்த சவால்களை எதிர்கொள்கின்ற முறையும் ஒரு சமூகத்தை நாகரிகமாக மலருமா மலராதா என்பதை தீர்மானிக்கிறது. இது அடிப்படையில் தனி நபர்களுக்கும் பொருந்தும். ஒரு தனிநபர் தன்னுடைய வாழ்வில் பிறந்ததிலிருந்து இறந்த வரை சவால்களை சந்தித்துக் கொண்டே இருக்கிறார். அப்படி அவர் சவால்களை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய வேளையில் அந்த சவால்களுக்கு தெளிவான பதில்கள் கிடைக்குமே ஆனால், அந்த சவால்களுக்கு தெளிவான ஒரு எதிர்நிலை இவரால் ஆற்ற முடியுமே ஆனால், இவர் வளர்ந்து கொண்டே இருப்பார். அந்த சவால்களை சரியான முறையில் இவர் எதிர்கொள்ளவில்லை என்று சொன்னால் அவர் உடைய வளர்ச்சி பாதிக்கப்படும். இதுதான் சமூகத்துக்கும் பொருந்தும். ஒரு சமூகம் தொடங்குகின்ற நிலையில் அது பல காரணங்களால் பல விதமான சவால்கள் சந்திக்கும். அப்படி சவால்களை சந்திக்கின்ற போது அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தனித்துவம் வாய்ந்த, அந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய தலைமைத்துவம் வாய்ந்த ஒரு சிறு குழு அந்த சவால்களை எப்படி எதிர்கொள்கிறது என்ற அடிப்படையில் அந்த சமூகம் மலரும். ஆக அந்த சமூகம் நாகரிகமாக மலரும்.
ஆக இந்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரி என்பது அர்னால்ட் டாயன்பீயுடைய மிகப்பெரிய ஒரு அவருடைய மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக இருந்து கொண்டு இருக்கிறது. ஆக இந்த சேலஞ்ச் அண்ட் ரெஸ்பான்ஸ் தியரியின் அடிப்படையில் ஒரு சமூகம் உருவாகிறது, ஒரு சமூகம் நாகரிகமாக மலர்கிறது என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். ஆக அவருடைய 3 கேள்விகளில் ஒரு கேள்விக்கான பதிலை நாம் பார்த்து விட்டோம். அவருடைய 3 கேள்விகள் எப்படி உருவாகுகிறது, எப்படி வளர்கிறது, ஏன் அழிவை நோக்கி போகிறது என்பது அவருடைய அடிப்படை கேள்வி. ஆக ஏன் உருவாகிறது, எப்படி உருவாகிறது என்பதை நாம் பார்த்துவிட்டோம். அடுத்த வகுப்பில் அடுத்த 2 கேள்விகளுக்காக அர்னால்ட் டாயன்பீயுடைய பதிலை நாம் படிப்போம். Dear students, this presentation was made with the help of B. Sheikhali Saab's book History, Its Theory and Method by Macmillan India Limited. அன்புக்கினிய மாணவர்களே, இந்த காணொளியானது திரு பி ஷேக்கலி அவர்களுடைய ஹிஸ்டரி இட்ஸ் தியரி அண்ட் மெத்தட் என்கின்ற புத்தகம் மேக்மில்லன் பிரசுரத்தால் பிரசுரிக்கப்பட்ட புத்தகத்தின் அடிப்படையில் அமைந்திருக்கிறது.